போற போக்க பார்த்தா இங்கிலாந்து வந்து 2-2 இந்த சீரீஸை ஈக்குவல் பண்ணிடுவாங்க போல, தரம்சாலா டிசைடர் ஆகிரும் போல அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்குது. ஆனா நான் டே 1ஓட மேட்சோட ரிவ்யூல சொல்லியிருந்தது டே 2 அப்படிங்கிறது வந்து இந்த டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டை தீர்மானிக்கிற ஒரு நாளா இருக்க போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்படியே நடந்துச்சு அப்படிலாம் இல்லை. பட் ஆனா ஒரு 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 இன்ஸ்டிக்ட் சொல்லிச்சு, அது இன்னைக்கு நடந்துச்சுங்கிறத தாண்டி அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. பார்ப்போங்க. இப்போ இங்கிலாந்து 134 லீடுல இருக்கிறாங்க. இது போதுமா இங்கிலாந்துக்கு இந்தியாவை இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு? இல்லைனா இந்தியா வந்து டே 3 என்ன பண்ணுவாங்க, பிச்சு வந்து எப்படி இருக்குது, ஒன்னாம் நாள் எப்படி இருந்தது, 2ஆம் நாள் எப்படி இருந்தது, 3ஆம் நாள் எப்படி இருக்கும், மேட்ச் ஒரு சண்டே வந்து 3ஆம் நாள் போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ பிச் ப்ரிப்பேர் பண்ணது வந்து 3ஆம் நாள்லயே முடிகிற மாதிரி பண்ணிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க 3 நாள்ல முடிஞ்சிடும்னு, நம்பல. ஆனா சண்டே கரெக்டா 3ஆம் நாள் வருதுங்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அப்படியே முடிஞ்சிச்சு, 3ஆம் நாள் முடிஞ்சிச்சுன்னா இந்தியாவுக்கு பெருந்தோல்வி. அவ பெருந்தோல்வி தானா, தரம்சாலா டிசைடரா, 10 நாள் வெயிட் பண்ணணுமா? ஸோ பேசுவோம் நிறைய விஷயங்கள். அதாவது பவுலிங்ல இந்தியா கோட்டை விட்டு இருக்காங்களா அப்படிங்கறத பத்தி பேசணும். இங்க எங்க கோட்டை விட்டு இருக்காங்க பேட்டிங்ல அப்படின்னு சொல்லலாம். பேசுவோம் நிறையக்கு. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 2 விஷயம், மேட்ச் எத்தனை நாள்ல முடியும், இன்னொரு விஷயம் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2025 ராஞ்சியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் ஹைதராபாத் 4th டெஸ்ட் மேட்சோட டே 2ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 3ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. நான் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது பிச்சில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னன்னா நான் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிச்சு பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை முடிஞ்சா பாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூல பிச்சை பத்தி மட்டுமே ஒரு 5 நிமிஷமாவது 6 நிமிஷமாவது பேசியிருப்பேன். அதனால ப்ரிவியூ அதிகமா வந்திருக்கும். ஆனா நான் சொன்னது என்னன்னா 4 நாள் வரைக்கும் மேட்சஸ் எல்லாம் போவோம், 5 நாள் வரைக்கும் அது போவோம். இன்னைக்கு கூட நான் சொன்னேன், அடிச்சு சொன்னேன். என்னன்னா இங்க பாருங்க, இந்த ராஞ்சியில் நடந்த எல்லா மேட்சும் வந்து 5 நாள் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை இன்னைக்கு அதெல்லாம் தவிடுபடி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு செகண்ட் செஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணவும் ஆரம்பிச்சது. ஆனா இந்த மேட்சோட ப்ரிவியூல பேசினது இல்ல, பொதுவா மேட்ச் ப்ரிவியூல பேசுறது என்னன்னா இந்த வேர்ல்ட் கண்டிப்பா இருக்கும் பாருங்களேன். எப்படியும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் எடுக்கணும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. ஆனா பிச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ உடைய போகுது, அதாவது செகண்ட் டேவோட ஃபர்ஸ்ட் செஷன்லயா இல்ல செகண்ட் செஷன்லயா இல்ல, இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். பிச்சு எப்போ உடைய போகுது, டே 2ஓட ஈவினிங்லயா இல்லனா வந்து பாத்தீங்கன்னா டே 3ல உடையுமா அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பேன். நேத்தியும் அப்படிதான் பேசியிருந்தேன். ஆனா பிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு பிச்சு ட்ரையா இருக்கு, கிராக்ஸ் இருக்குது, இது யூஸ்வலா அது இந்தியால இருக்கிறது தான். ஆனா இங்க டிவி க்ளோஸ்ல காமிச்சாங்க, கேமரால காமிக்கும் போது நிறைய பெரிய கிராக்ஸ் இருந்தது, கிராஸ் இருந்தாலும் கிராக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 2 பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பாப் கிரீஸ் அப்போ ரொம்ப அதிகமாவே உடைஞ்சதை பார்க்க முடிஞ்சது. அப்பனா ஃபர்ஸ்ட் செஷன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிச்சு கிராக் ஆயிடுச்சு டே 2ல. ஸோ ஈவினிங் பேட்டிங் பண்றவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ யூஸ்வலா இப்போ இந்தியா ஒருவேளை நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கே இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படி சொல்லிடக்கூடாது. ஜெய்ஸ்வாலும் கில்லும் துருவ் ஜுரேல் குல்தீப் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா இல்லைனாலும் இங்கிலாந்து வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல நாளைக்கு மதியத்துக்குள்ள இங்கிலாந்து ஆல் அவுட் ஆயிட்டு அடுத்து 3ஆவது நாள் முடியறதுக்குள்ள டே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்தியா ஆல் அவுட் ஆகி 3 நாள் மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா பிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து கொஞ்சம் பவுன்ஸ் கொடுத்துச்சு. பட் செகண்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பால் லோ கெப்ட் ஆச்சு, ஸ்பின்னர்களுக்கு கை கொடுத்துச்சு, கிரிப் கிடைச்சு, அசிஸ்ட் பண்ணுச்சு. ஸோ ஜடேஜா இன்னைக்கு 3 விக்கெட், இன்னைக்கு முடியும்போது 3 விக்கெட் எடுத்தாரு. பஷீர் 4 விக்கெட், அதுக்கப்புறம் வந்து டாம் ஹார்ட்லி 2 விக்கெட் எடுத்தாரு, ஆண்டர்சன் 1 விக்கெட். சோ இன்னைக்கு விழுந்த விக்கெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் விக்கெட் ஸ்பின்னர்ஸ். பட் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அங்க ஒரு 10 விக்கெட் விழுந்துச்சுன்னா 9 விக்கெட் அவங்களே எடுத்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, பிச்சர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு இந்த டெஸ்ட் மேட்சை. சோ பிச்சை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த முடியும் பொழுதுலாம் பேசல, ஆரம்பிக்கும் போது நான் பிச்சை பத்தி நம்ம நிறைய நான் பேசிட்டு இருந்தேன். சோ பிச்சு 2 முகத்தை காமிச்சுக்கிச்சு, இன்னைக்கு 2 முகத்தை உடனே காமிச்சது. நான் எதிர்பார்த்தது ராஞ்சில எதிர்பார்த்தது டே 3 மார்னிங்ல இல்லைன்னா டே 3 ஈவினிங்ல எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் வைதா ஹைதராபாத் எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா இந்த தடவை முந்திக்கிச்சு ராஞ்சி. ஆனா ரிசல்ட் கொஞ்சம் முன்னாடியே வரும் நான் நினைக்கிறேன். ராஞ்சில வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு, மூடி இருந்தது மேகம், திடீர்னு வெயில் அடிக்கும், மூடி இருந்தது வெயில் அடிக்கும். ஆனா முழுக்க மூடியே இருந்து செகண்ட் செஷன்ல வந்து இது வரைக்கும் லைட்ஸ் ஆன் பண்ணி நான் இந்த 3 டெஸ்ட் மேட்ச் 4 டெஸ்ட் மேட்ச் நான் பார்க்கல. ஆனா இங்க லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணும்போதே தெரிஞ்சு ஓகே லாங் ஸ்பெல்னா ஒரு கான்பூர்ல நான் பார்த்தேன். டீம் சவுத்தி வந்து ஒரு பெரிய லாங் ஸ்பெல் 10 ஓவர் போட்டாரு ஜில்லுன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா கான்பூர் பிச்சு வேற, இங்க கேப்டனோட காலம் வேற. இங்க வந்து பென் ஸ்டோக்ஸ் இன்னைக்கு வந்து பஷீர் 20 ஓவருக்கு மேல போட்டாரா 30 ஓவருக்கு மேல போட்டாரா மறந்துச்சு.
டாம் ஹார்ட்லி 19 ஓவர் போட்டாரு. பஷீர் வந்து தண்ணிக்குள்ள விரல விட்டுட்டோ இல்லைன்னா வந்து கண்டிப்பா நீங்க விரல் வெந்திருக்கும். டாம் ஹார்ட்லியை விட எனக்கு வந்து பஷீருக்கு நிறைய வெந்திருக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாரு, ஒர்க் பண்ணாரு. பிளஸ் கிளைமேட் அவருக்கு வேர்வையை கொடுக்கல அப்படின்னாலும் அவர் கொஞ்சம் டயர்னஸ் உணர்வாரு. ஆனா டயர்டே இல்லாம போட்டுட்டு இருந்தாருல, ஒரு மாதிரி பார்மி அருவி கிளாப் பண்ணும்போது அவர் என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணி போட்டுருந்தாரு. இது எப்போ தேர்ட் செஷன் நீங்க வந்து முடியும் பொழுது. ஸோ பஷீரோட ஹார்ட் ஒர்க். ஸோ டாம் ஹார்ட்லி, பஷீர், ரவீந்திர ஜடேஜா. எனக்கு இன்னைக்கு டாம் ஹார்ட்லி, அதுக்கப்புறம் வந்து டாம் ஹார்ட்லி அண்ட் பஷீர் 2 பேருமே ஸ்டெம்புக்கு நிறைய போடுறவங்க, விருட்டுன்னு போடுறவங்க. இந்த இடத்துல நான் வந்து அஸ்வின் அண்ட் ஜடேஜா நேத்திக்கு என்ன பண்ணாங்க, பிளஸ் இன்னைக்கு குல்தீப் யாதவ் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. குல்தீப் யாதவ் என்ன பண்ணாரு, ஸோ இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பாக்குறதா இல்ல பிச்சுன்னு பாக்குறதா. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்திக்கு இந்தியன் டீமால எதுவும் பண்ண முடியல, ரூட் எதுவும் பண்ண முடியல, இன்னைக்கு எதுவும் பண்ண முடியல. பட் ஜடேஜா வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி அவரு ஜடேஜா, நான் சொல்ற டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜடேஜா தான். நான் ஓடியிலயோ ஒயிட் பால்லையோ நான் ஜடேஜா நிறைய விமர்சிப்பேன். ஆனா டெஸ்ட் கிரிக்கெட் பத்தி நான் அவரை விமர்சிக்கவே மாட்டேன், பேசவும் மாட்டேன், கடந்து போயிடுவேன். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ வருவாரு, சட்டு போடுவாரு. ஸோ ஜடேஜாவுக்கு பால் குயிக்கா போயிட்டே இருந்தது. ஜடேஜா அந்த மாதிரியான கண்டிஷன்ல ஏறி நின்று அவர் பாட்டுக்கு போயிடுவாரு, கொஞ்சம் விட்டு போட்டு போவாரு. ஸோ நீங்க அதே தான் நடந்துச்சு. ஜடேஜா ஜடேஜாக்கு இந்த மாதிரி பிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவரு 10 விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. ஆனா அவர்கிட்ட இந்த மாதிரி பிச்சு ஒரு நாள் கிடைச்சி ஒரு 10 விக்கெட் எடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். பட் அவர்கிட்ட இருக்கு. அஸ்வின் வெளியில எடுத்துட்டு போவார், உள்ள எடுத்துட்டு பட் ஒருத்தர் கன்சிஸ்டன்டா ஓகேங்களா, பவுலிங் மெஷின் மாதிரி அதை வந்து ஸ்டெம்புக்கு லைட்டா வெளியில ஸ்டெம்புக்கு போடும்போது அது 10 விக்கெட் வரும். ஐ திங்க் கும்ப்ளேல எனக்கு அந்த 10 விக்கெட் எடுத்த மாதிரி இவர் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே டன். ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் இது அப்படின்னா பஷீர் அண்ட் டாம் ஹார்ட்லி. நான் பஷீர்ல ஆரம்பிச்சு டாம் ஹார்ட்லி ஆரம்பிச்சு ஜடேஜாவுக்கு வந்துருக்கிறப்பனா அன்னைக்கு அவரு இன்னைக்கு ஒரு மாதிரி நல்லா பண்ணாருங்கனால தான். பட் டாம் ஹார்ட்லி அண்ட் பஷீர், பென் ஸ்டோக்ஸ் அதான் சொன்னாங்க, கிளைமேட் நல்லா இருக்கு, பிச்சு வந்து பாத்தீங்கன்னா கிரிப் கிடைக்குது, லோ கெப்ட் ஆகுது, போடுறா பாத்துக்கலாம், ஆண்டர்சன் நீங்க போங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஓலி ராபின்சன் நீங்க பவுலிங் போட வேணாங்கிற மாதிரி. நானும் பஷீர் மாறுவாருன்னு பார்க்கும்பொழுது இல்லவே இல்லை. இன்னைக்கு சுப்மன் கில் ஃப்ரண்ட் ஃபுட்லயே ஆடிட்டு இருந்தாரு, ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் வச்சிட்டு இருந்தாரு, ஸ்பின்னர் அதாவது பிச் ஆஃப் த பால் போயிட்டு கட் பண்ணாங்க. இன்னைக்கு சர்ஃப்ராஸ், கில், வேற யாரு இருக்கா இன்னைக்கு வந்தவங்க, சர்ஃப்ராஸ், கில், ஜெய்ஸ்வால், வேற துருவ் ஜோரேல், அதுக்கப்புறம் வந்து குல்தீப் யாதவ் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, இந்த நமஸ்காரம் வைக்கிறது. மத்தபடி மத்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து பிச் ஆஃப் த பால் வந்து இந்த ஸ்பின்னை கட் பண்ணிட்டே இருந்தாங்க, டர்னை கட் பண்ணிட்டே இருந்தாங்க. சில பல பால் கீழே போச்சு. பென் ஃபோக்ஸாலையும் பிடிக்க முடியல, அவங்களோட ஸ்லிப் ஃபீல்டர்ஸ்னால பிடிக்க முடியல, அடிக்கடி தேர்ட் மேல ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு பால் டெட் ஆகிட்டே இருந்தது, லோ கெப்டும் ஆச்சு, பால் குயிக்காவும் சர்க்குன்னு விடவும் செஞ்சாரு, பால் வெளியிலும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்க ஆங்கிள் எனக்கு தெரியல, ஆனா கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருந்தாரு. பேட்டர்ஸ்கள் ஃப்ரண்ட் ஃபுட்ல பேக் ஃபுட்ல வர்றது, டிஃபென்ஸ் வச்சு ஆடுறத பார்க்கும்போது என் கண்ணுக்கு தெரிஞ்சது அவருக்கு 2 பேரும் தாண்டி பஷீர் பிடிச்சிட்டு ஒரு எண்டை பிடிச்சாரு. எந்த எண்டை பிடிச்சாருன்னா இப்போ அமிதாப் சௌத்ரி இருக்குல்ல, அந்த எண்டை பிடிச்சி போட்டுட்டே இருந்தாரு. அதை போட்டதுனாலதான், கன்சிஸ்டன்டா பண்ணதுனாலதான் விக்கெட்ஸ் எல்லாம் எல்பிடபிள்யூ போல்டர் அவருக்கு வந்துகிட்டே இருந்து. ஸோ பஷீர் போன மேட்ச்ல இல்ல, இந்த மேட்ச்ல வந்திருக்கிறாரு. பட் சரியான டீம் செலக்ஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 11ஸ்ல நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பஷீர் பெருசா வருவாரு, செம்ம டேலண்ட், செம்ம ஹைட்டா இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி குன்னமன் இந்த மாதிரி ஒன்று பண்ணதை பார்த்தேன். ஆனா குன்னமனை விட இவர் ரொம்ப டாலா இருக்கிறாரா. ஸோ பால் மேலேருந்து கீழே வரும்பொழுது பிளஸ் அவரோட டெக்னிக்கும் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து நம்ம பெருசா பேசுவோம். பட் பஷீர் செம்ம டேலண்ட். அண்ட் ஒரு பக்கம் டாம் ஹார்ட்லி எடுத்த சர்ஃப்ராஸ் விக்கெட், அஸ்வினோட விக்கெட் வேற மாதிரி. கான்ட்ரவர்சி ஒன்று இருக்குது, கான்ட்ரவர்சி பேசுவோமா. 3 LBW இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 LBW வந்து அம்பையர்ஸ் கால்ல வந்துச்சு. ஐ திங்க் ஏர்லி போப், ஜாக் ராலி, ஸ்டோக்ஸா இல்ல பேட்ஸ்மேன் 3. இங்க இந்தியாவுக்கு இன்னைக்கு 3 LBW எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்பையர்ஸ் கால்ல வந்துச்சு. ஒன்னு துருவ் ஜோரேல் பிடிச்ச ரிஃப்ளெக்ஷன் கேட்ச் சூப்பர், அது ஒன்று கண்டிப்பா மென்ஷன் பண்ணலாம். அந்த பக்கம் இந்தியா சைட்ல இருந்து. ஸோ 3 LBW. ஸோ இந்த அம்பையர்ஸ் கால்ங்கிறது எந்த அளவுக்கு கேம் இம்பாக்ட் பண்ணுது பாருங்க. அன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை பரிசளிச்சது வந்து அம்பையர்ஸ் கால். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மூணு அம்பையர்ஸ் கால் வந்து மேட்ச் மாத்தலாம், சீரிஸ் டிசைடரா தர்மசாலா மேட்ச் ஆக்கலாங்கிறது வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அம்பையர்ஸ் இந்த மேட்ச்ல முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க எந்த அளவுக்கு இந்த பிச்சை ராஞ்சி பிச்சை ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க, பிளஸ் பவுலிங்ல எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. தர்மசாலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். அவர் தான் அதிகமாக அம்பையர்ஸ் கால் கொடுத்தாரு நினைக்கிறேன் அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ அம்பையர்ஸ் கால் ரொம்ப பெருசா ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. சரி, ஓகே, எல்லாரும் பஷீர் கிட்ட மேட்ச் விட்டாங்களா இந்தியா, இல்லைன்னா டாம் ஹார்டி கிட்ட மேட்ச் விட்டாங்களா இந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா மேட்ச் விட்டது
டெஃபினட்டா நான் சொல்லுவேன் ரூட்டை விட ஏர்லி ராபின்சன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு பவுலர் கிட்ட ஒரு 50 ரன் இந்தியா கொடுக்கும்போது ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் யோசிச்சு பாருங்களேன். அந்த 100 ரன் இல்ல அப்படின்னா ரூட் சீக்கிரம் அவுட் ஆயிருந்திருப்பாரு. இந்தியா வந்து இன்னைக்கு 153 ரன் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. ஏர்லி ராபின்ஸ் அடிக்க விட்டு இந்தியாவுக்கு பெரிய ஒரு தலைவலி. இப்போ எப்படி குல்தீப் யாதவ் துருவ் ஜுரேல் பார்ட்னர்ஷிப் அதே மாதிரி ஏர்லி ராபின்ஸோட பேட்டிங் அப்பவே இந்தியா கொஞ்சம் லைட்டா பின்கால் வாங்கிட்டாங்க. சரி இப்படி சொல்லக்கூடாது, தோத்துட்டாங்கன்னா வேணா ஏர்லி ராபின்ஸோட இன்னிங்ஸ் ஒரு மாதிரி காஸ்ட்லியா நான் சொல்லுவேன் ரூட்டோட இன்னிங்ஸ் அப்படிங்கிறத விட. பட் ஏர்லி ராபின்ஸோட இன்னிங்ஸ் மட்டும் என் மைண்ட்ல இருக்குது. எல்லாம் ரூட்டை பத்தி பேசிட்டு போது ஏர்லி ராபின்ஸோட இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல இன்னிங்ஸா நான் பாக்குறேன் ஏர்லி ராபின்ஸோட இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும். இது அடுத்து இந்தியாவோட பேட்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா ரஜத் படிடார் மட்டும் சான்ஸை வேஸ்ட் பண்ணல. ரஜத் படிடாரும் அப்படிங்கறத தாண்டி ரோஹித் சர்மாவும் இன்னைக்கு நான் எதுக்காக ரோஹித் நான் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறேன்னா கேப்டன் ஒன்னு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேப்டனுங்கிறத தாண்டி சீனியர் ப்ரோ 2. நீங்க ராஞ்ச் பிச்சை பாத்துறணும். டே 3ல முடியக்கூடிய ஒரு பிச்சு இது இன்னைக்கு எக்ஸ்டர்ன் ஆகி நம்ம கிட்ட வந்துருக்குது. அப்படிங்கும்பொழுது இந்த பிச்சு இன்னைக்கு 2வது நாள் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஜூனியர் நம்ம பசங்க எப்படி ஆடுவாங்கிறது நம்ம எப்படி ஆடணும் அப்படிங்கிறது ரோஹித் சர்மா கிட்ட இருக்கு. இப்ப என்ன இன்னைக்கு ஆடல ஓகேங்களா, ரொம்ப பேசலாம் இன்னைக்கு ஆடல. பட் அடுத்து சேசிங்னு வரும்போது ஒரு 230 எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்கிலாந்து ஒரு 300+ வச்சிட்டாங்க அப்படின்னா 350+ வச்சிட்டாங்கன்னா ரோஹித் சர்மா 100 அடிக்கல அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டம். இந்தியாவை தாண்டி ரோஹித் சர்மா எடுத்துட்டு போகணும். ரோஹித் சர்மா தான் எடுத்துட்டு போய் இன்னைக்கு அவர் தான் எடுத்துட்டு போயிருக்கணும். இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 அடிச்சிருந்தாருன்னா ரோஹித் சர்மா இல்ல செகண்ட் செஷன் வரைக்கும் நின்று இருந்தாருன்னா பஷீரியோ டாம் ஹார்ட்லியோ அவர் அடிச்சிருப்பாரு. ஏன்னா கில்லும் சர்ஃப்ராஸ் அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே வந்து டாம் ஹார்ட்லியே ஒரு பக்கம் பஷீரை தூக்கி அடிச்சுட்டு இருந்தாங்க. பட் அங்க ரோஹித் சர்மா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அமைதியா உட்காந்துருந்தாரு. அது ரொம்ப சொல்றது ஒரு கேப்டனா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அவரோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப புவர். இதை பொறுத்த வரைக்கும் கேப்டன் நம்ம ரொம்ப அதிகமா அழுத்துவோம், தப்பு கிடையாது. ரஜத் படிடார் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் அம்பையர்ஸ் கால். ஸோ ஒரே வாரத்தில் சான்ஸ் அவர் அகைன் எனக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. தேவ்தத் படிக்கல் வேணாம், சாய் சுதர்ஷன் ரிங்கு சிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆட வைங்க. KL ராகுல் வந்துட்டாருன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. ரஜத் படிடார் டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் சான்ஸ் கொடுப்பாங்க டிராவிடோட பொறுத்த வரைக்கும், டிராவிடோட லா பொறுத்த வரைக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன பண்றாரு பொறுத்தவரை பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜடேஜா 2 சுத்துறாரு அண்ட் அவுட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரோஹித் சர்மாவோட விக்கெட் மட்டும் தான் நம்ம ஒரு மாதிரி பேசலாங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்து கில் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கில்லு வந்து அகைன் கில்லோட டெக்னிக் சூப்பரா இருக்கு. அது 30ங்கிறது வந்து 60 70 இது குவாலிட்டியா 30. இந்த 30 வந்து நான் ஒரு 70 மாதிரி பாக்குறேன். பட் அந்த மாதிரி எல்லாம் அங்க தேவையில்ல, 70 அடிக்கிறோம். அழகா வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல டிஃபென்ஸ் வச்சாரு, பால முன்னாடி வந்து அழகா வாங்கினாரு. அவர் ஆன சில ஸ்கொயர் கட்டுங்கிறத தாண்டி எனக்கு ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் ரொம்ப பிடிச்சிருது. அதே ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்த அந்த பொறுமை நிதானம், சில பல ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறது, சில பிச் ஆஃப் த பால் ஏறி ஸ்விங்கையும் பவுன்ஸையும் டேர்னையும் கட் பண்றது, அந்த அடாப்டேஷன் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட பார்க்க முடியுது. 2 பேரும் இது வரைக்கும் ரஹானே விராட் கோலி, புஜாரா விராட் கோலி இந்த பார்ட்னர்ஷிப்பை பார்த்துட்டு பேசி ஆடுவாங்களா, அதை ஜெய்ஸ்வாலும் கில்லும் ஆடுறதை பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் டேலண்ட்ஸ் ஆடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து. இன்னும் பெருசா ஆடி இருந்திருக்கலாம், பெருசு பண்ணியிருந்திருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஷார்ட்டா முடிஞ்சு. பட் ஜெய்ஸ்வாலோட கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி பூதாகரமா இருக்கு. பட் இந்த மாதிரியான செகண்ட் டே பிச்சில் ஒரு 4th டே பிச் மாதிரி இருக்கக்கூடிய பிச்சில் ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் வேற மாதிரி. அதுக்கப்புறம் ரஜத் படிடார்லாம் ஐ திங்க் ரஜத் படிடார் மற்றவங்கலாம் வந்து இவங்க இன்னிங்ஸ் பார்த்து ஆல்மோஸ்ட் கத்துருந்துருக்கலாம். பட் கில் 50 அடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம், இல்ல இன்னும் இது நின்று இருந்திருக்கலாம். அஸ்வின் நம்பிக்கையான நேரத்தில் அகைன் அவுட் ஆயிட்டாரு, ஜடேஜாவும் அவுட் ஆயிட்டாரு. அந்த பக்கம் துருவ் ஜுரேல் எனக்கு குல்தீப் யாதவ் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். குல்தீப் யாதவ் போன மேட்ச்ல சான்ஸ் கிடைச்சி நல்லா பேட்டிங் பண்ணி விக்கெட் வேற எடுத்திருந்தாரு. ஸோ என்ன போட்டிருந்தேன்னா ட்விட்டர்ல குல்தீப் யாதவ் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டியும் அவரோட அந்த பால் நிறைய பிடிக்கிறாரு, பேட்டிங் அபிலிட்டியும் அவருக்கு சான்ஸை அக்சர் பட்டேலை விட அதிகமா இவருக்கு வாங்கி கொடுக்குது அப்படின்னு போட்டோன்னே ஒருத்தவங்க வந்து இங்க தெரியுது உங்களோட கிரிக்கெட் நாலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்சர் பட்டேலோட கம்பேர் பண்ணலாம். பாத்தீங்களா இன்னைக்கு நடந்துச்சு. நான் என்னைய பத்தி நான் பெருமையா சொல்லல, குல்தீப் யாதவோட பேட்டிங் நீங்க பாக்குறீங்களா, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க கிரிக்கெட்டை. குல்தீப் யாதவோட பேட்டிங்கை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் குல்தீப் யாதவோட டிஃபென்ஸ் ஒரு நைட் வாட்ச்மேனா அன்னைக்கு வந்து போன மேட்ச்ல பெரிய டிஃபரெண்ட் ஏற்படுத்தினதே நான் வந்து குல்தீப் யாதவோட பேட்டிங் நினைக்கிறேன். ராஜ்கோட்ல நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் அந்த இடத்துல. ஸோ குல்தீப் யாதவோட பவுலிங் பத்தி பேசினேன், ஊனி பேசுறேன். பட் பேட்டிங் டெக்னிக் தைரியமா ஒரு 3 பால் 4 பால் கொடுக்கலாம், ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி துருவ் ஜுரேல் அவருக்கு கொடுக்குறது. ஸோ அப்படியோட ஒரு பேட்டர் ஒரு டெய்லண்டர் உள்ள வரும்பொழுது அது நல்லா தானே இருக்குது, யூஸ்ஃபுல்லா. அதுதானே வேணும். எல்லா பிரஷரும் நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிற தாண்டி குல்தீப் யாதவ் இங்க எடுத்துக்கிறாருங்கும் பொழுது குல்தீப் யாதவோட அந்த பிரஷர் ஹேண்ட்லிங் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர் டெக்னிக் சூப்பரா இருந்தது. ஷாட்ஸ்ங்கிற தாண்டி டெக்னிக் அவரு ஒரு டிப்பிக்கல் ஒரு பேட்டர் மாதிரி ஒரு மாதிரி சாலிடா நின்னாரு.
என்ன பண்ணி அவங்களை எடுக்க முடியல. பிளஸ் துருவ் ரெண்டு சிக்ஸர்ஸ் ஒன்று அடிச்சாரு. துருவ் டெக்னிக் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு ஆனதை பொறுத்த வரைக்கும். பட் நாளைக்கு டே 3 எப்படி இருக்க பொழுது, என்ன ஆக போகுது பேசுவோம். யாரோட கை ஓங்கி இருக்கா? இங்கிலாண்டோட கை தான் ஓங்கி இருக்கு. 2 நாளும் இங்கிலாண்டோட ஒரு டே தான். இப்போ டே 3 பொறுத்த வரைக்கும் என்னன்னா 73 ஓவர் இந்தியா பேட் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க ஸ்டோக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று இருந்துச்சு. குல்தீப் நிக்கட்டும், பரவாயில்ல, நிக்கட்டு விடு, ஆனா ரன் அடிக்காம பாத்துக்கணும் அப்படிங்கறதா ஒன்று இருந்துச்சு. ரன்னு கொஞ்சம் கம்மி பண்ணாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது ஸ்டோக்ஸ். ஸோ இப்போ ஏன்னா 73 ஓவர் நீங்க முடிச்சு, இன்னும் 7 ஓவர் தான் இருக்கு. நியூ பால் ஸ்டோக்ஸ் எடுப்பாரா மாட்டாரா? நியூ பால் எடுக்காம டாம் ஹார்ட்லி பஷீரை அகைன் போட விட்டு பாப்பாரா? ஏன்னா ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்னஸ் ராஞ்சி மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. பிச்சு மார்னிங் கொஞ்சம் ஹார்டா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட். ஸோ எப்படி தான் நியூ பால் எடுத்து தான் ஆகணும். அதனால லேட்டா எடுக்கிறத விட நான் முன்னாடியே நியூ பால் எடுத்து ஆண்டர்சனையும் நான் ஓலி ராபின்சனையும் போட வர்றேன். பட் அதை இந்தியா தாண்டிடுவாங்களா அப்படிங்கிறது தான் அவருக்கு இருக்கிற சேலஞ்ச். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓலி ராபின்சன் அண்ட் ஆண்டர்சன் அவங்க ஒரு 5-6 ஓவர் போட்டு அதை ஒரு 2 விக்கெட் எடுப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்தியா வந்து என்னன்னா ஓகே டெக்னிக்கலி ஓகே, பட் அந்த ரிதம் அப்படிங்கிறது கட் ஆகுது. ஒரு குல்தீப் யாதவுக்கு துருவ் ஜுரலுக்கு ரிதம் அப்படிங்கிறது வந்து கட் ஆகும். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வருவாங்கிறதுனால இந்தியா இப்போ 134 ரன் பின்தங்கி இருக்கிறாங்க இல்லையா? ஐ திங்க் நாளைக்கு இந்தியா வந்து டபுள் டிஜிட்டுக்கு கொண்டு வரதே பெருசு நான் நினைக்கிறேன். டபுள் டிஜிட்டுக்கு கொண்டு வந்தாலும் 70-80 ரன்கள் எடுத்தாலே, அதாவது இங்கிலாந்துக்கு நீ 70-80 ரன்கள் லீடு இருக்கிறதே ரொம்ப பெருசு. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு வின்னிங்க்கு பக்கத்துல போயிட்டாங்களோங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். பட் எது எப்படியோ இந்த லீடுங்கிறத வந்து 3 டிஜிட் வச்சிருந்தால் இங்கிலாந்துக்கு ரொம்ப நல்லது இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா 100 ரன் வச்சுட்டு அடுத்தது ஒரு 230-240 அடிக்க மேலே டக்கு டக்குனு பேஸ்பால் இப்ப ஆடுறா பேஸ்பால் அவங்க ஆடினாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ப்ரெஷர். ஸோ வெற்றி அப்படிங்கிறது இங்கிலாந்து பக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா இன்னும் ஒரு 40 ரன் எக்ஸ்ட்ரா அடிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? இன்னும் எக்ஸ்ட்ராவா 40 ரன் அடிப்பாங்களோன்னு தோணுது. ஒன்னையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஜெயந்த் யாதவ்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. 2016 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ஒருத்தர் முளைச்சு வந்தார். கருணா 100 தண்ணி எனக்கு ஜெயந்த் யாதவோட சீரீஸா எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி துருவ் ஜுரலோட பேட்டிங் எனக்கு லாஸ்ட் மேட்ச் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. பிளஸ் இந்த மேட்ச் ரொம்ப இம்ப்ரெசிவா ஆடுறாரு, டெக்னிக் வைஸ் சூப்பரா இருந்துச்சுங்கிறதுனால. ஸோ ஒருவேளை துருவ் ஜுரல் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு 50 ஓவர் அடிச்சு, குல்தீப் யாதவ் ஒரு 50 அடிச்சாங்க அப்படின்னா லீடை வந்து இந்தியா ஒரு 60 வச்சுட்டாங்க அப்படின்னா இந்தியா பெட்ரு. நீங்க சொல்லுங்க உங்க கருத்து கணிப்பா அப்படின்னா நான் இந்தியா வந்து நாளைக்கு ஐ திங்க் இன்னொரு 40 ரன் அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆகாஷ்தீப் ஓரளவு பேட் பண்ணுவாருங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகாஷ்தீப் எத்தளவுக்கு பேட் பண்ண போறாருன்னு தெரியல. பட் ஸ்டில் நியூ பால் அண்ட் நியூ பால் பிளஸ் நாளைக்கே இங்கிலாந்து ஆல் அவுட் ஆவாங்க. இந்தியா சீக்கிரம் அவுட் ஆகி இங்கிலாந்து நாளைக்கு ஆல் அவுட் ஆகி ஸோ மேட்ச் வந்து டே 3 போகும், அது சரி டே 4 போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுங்க. இங்கிலாந்து எத்தனை ரன்னுக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆல் அவுட் ஆவாங்க, இங்கிலாந்து எவ்வளவு லீடு எடுப்பாங்க, இல்ல இங்கிலாந்து எவ்வளவு ரன் அடிப்பாங்க, நாளைக்கே இங்கிலாந்து ஆல் அவுட் ஆவாங்களா? ஸோ பார்ப்போம். எனக்கு ஜடேஜா அண்ட் அஸ்வின் இவங்க 2 பேரும் நாளைக்கு ஒரு மாதிரி ஹீரோயிஸா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நான் நம்புறேன். அந்த பக்கத்துல பேட்டிங் அவ்வளோ ஈஸியா இருக்காது. ஃபர்ஸ்ட் நாள் டாஸ் வின் பண்ணி ஐ திங்க் அவங்க விழுந்தது முதல்ல அந்த 3 விக்கெட் டக்குன்னு விழுந்தது தான் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கா இன்னைக்கு இருந்துச்சு. அவங்க யோசிப்பாங்க அங்க விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம பார்ப்போம். அண்ட் அனாலிசிஸ் முடியுது, நிறைவடையுது. பஷீரோட பவுலிங்க்கு சல்யூட், 2 கையிலையும் சல்யூட் வைக்கிறேன். அவ்வளோ சூப்பரா போட்டாரு. ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் பஷீர் வேற லெவல் டேலண்ட், சூப்பரா இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது.